பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே ராஜாக்கள் அல்லாவிட்டால் விலை உயர்ந்த காரியங்களை சோதரம் மிகுந்த விலை மதிப்பில்லாத பொன் முதலான காரியங்களை, அந்த பொக்கிஷங்களை அவர்கள் என்ன செய்வார்களாம், இந்த மண்பாண்டங்களிலே போட்டு அல்லாவிட்டால் மண்பானைகளே போட்டு பூமிக்கடியிலே அதை புதைத்து வைத்து விடுவார்களாம். காரணம் என்ன? இவைகள் பறிபோய்விடக்கூடாது. ஒருவேளை ஏதாகிலும் போர் வந்தாலோ அல்லாவிட்டால் எதிரியின் படையெடுப்புகள் வந்தாலோ அவைகளை எதிரிகள் கவர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காய் இந்த மண்பாண்டங்களை வைத்து இந்த விலையுயர்ந்த பொக்கிஷங்களை அவர்கள் பாதுகாப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, தேவனும் இப்படி விலை உயர்ந்த ஒரு காரியத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதம் மனிதனுடைய படைப்பை குறித்து இவ்விதமாக சொல்லுகிறது. கர்த்தர் மற்ற எல்லா படைப்பையும் படைத்துவிட்டு 6வது நாளிலே கர்த்தர் மனிதனை படைக்க ஆரம்பிக்கிறார். இப்பொழுது மனிதனை படைக்கிற கர்த்தர் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவர் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அந்த மனிதனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊர்னா மனிதன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை மனிதனுடைய நாசியிலே ஊதின பொழுது மனிதனுக்குள்ளாய் ஆத்துமா உண்டாகிறது. இந்த ஆத்துமா பெற்றுக்கொண்ட மனிதன் அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறுகிறான் என்பதாய் வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, அப்படியானால் நமக்குள்ளாய் இருக்கிற ஆத்துமா என்பது தேவன் கொடுத்தது. இந்த ஆத்துமாதான் நினைவுகள், எண்ணங்களை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாய், மனிதனுடைய யோசனைகளை உள்ளடக்கியதாய், அவனுடைய காரியங்களை எல்லாம் இது ஏற்றுக்கொள்ளுகிறதாய் இருக்கிறது. இந்த ஆத்துமாதான் மனிதனாய் பார்க்கப்படுகிறது. இந்த ஆத்துமாதான் ஒரு மனிதனை மனிதனாய் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் தம்முடைய விலையுயர்ந்த சுவாசத்தை கொடுத்து இந்த ஆத்துமாவை மனிதனுக்குள்ளாய் வைத்திருக்கிற பொழுது நாம் இந்த ஆத்துமாவை நாம் கரைப்படுத்துகிறோமா? அல்லாவிட்டால் இந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிறோமா? அல்லாவிட்டால் இந்த ஆத்துமா நமக்குள்ளாய் இருக்கிற பொழுது, இந்த ஆத்துமா ஒரு நாள் எடுக்கப்படுகிற பொழுது, இந்த ஜீவன் எடுக்கப்படுகிற பொழுது நாம் இந்த ஆத்துமாவை, தேவன் தந்த ஆத்துமாவை அப்படியே நாம் ஒப்பு கொடுக்கிறோமா, இல்லாவிட்டால் நஷ்டப்படுத்தினதாய் ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை சற்று நாம் ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியம் இருக்கிறது. இந்த ஆத்மா மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு தந்த எல்லாமே பெரிய பொக்கிஷம். அவர் நமக்கு தந்த வாழ்க்கை, அவர் நமக்கு தந்த செல்வம், அவர் நமக்கு தந்த பெயர் புகழ், அவர் நமக்கு தந்த நல்வாழ்க்கை, அவர் நமக்கு தந்த சுகம், இந்த உடலை சார்ந்தவைகள் அத்தனையும் இது பொக்கிஷமாய் இந்த உடலுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை வேதமும்
நம்மை உன்னிப்பாய் சுட்டி காட்டுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். எனவே இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், இந்த மண்பாண்டங்களை பெற்றிருக்க இந்த பொக்கிஷத்தை தேவனுக்கு சுதர மகிமையாய் பயன்படுத்தும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆம் ஆண்டவரே, மண்பாண்டங்கள் ஆகிய நாங்கள் ஆண்டவரே மண்ணினாலே செய்யப்பட்டலாங்க நாங்கள் எங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆத்துமாவை ஆண்டவரை கரைபடாமல் பார்த்து கொள்ளவும், தேவ சமூகத்திலே வந்து ஒப்புவிக்கிற பொழுது ஆண்டவரே அது சுதர மகிமையுள்ளதாய் இருக்கவும் கர்த்தர் எங்களை வழி நடத்தும். நீர் மாத்திரம் எங்களை கூட இருந்து ஆசீர்வதியும், கிருபையாய் தாங்கிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.